ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சாஃப்டான பூரண கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டை மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்த டம்ளரில் தண்ணி அளந்தேனோ அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து உடச்சிலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது சரியான அளவாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டு தான் மாவை சேர்த்துக்கணும். 2 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வற்றி மாவு கெட்டியாயிரும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சரிசி மாவு கூட கொதிக்கிற தண்ணீரை சேர்த்து கூட நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மெத்தடில் மாவு பிசைகிறப்போ மாவு நல்லா வெந்துடுறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பூரணை ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு ஒரு மூடி போட்டு இதை தனியாக வச்சிடலாம். வெள்ளை கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன். எந்த டம்ளரில் மாவு அளந்தனோ அதே டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வெல்லம் கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரணத்துக்கு தேவையான நட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம், வாசனைக்காக 2-3 ஏலக்காய் சேர்த்து இப்போ இதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். வெல்லம் கரைஞ்சிட்டான்னு பார்க்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸை நெய்யிலே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸ் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் நிறம் மாறாமல் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். தூசி இல்லாத வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வெள்ளை கரைசல் ரெடி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. வெல்லத்தை டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பூரணம் கெட்டியாகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பூரணம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நல்லா ஆற விட்டுறலாம். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் லேசாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே போல் எல்லா பூரணங்களையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் ஷேப்புக்கு பண்ணிக்கிறேன். இப்போ மாவை உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி ஒரு சின்ன பவுல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை நடுவில் வச்சு மறுபடியும் மாவை பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொழுக்கட்டை செய்யும்போது வெடிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா வெடிப்பு எதுவும் இருக்காது. பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பாசுமதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அப்போ கொழுக்கட்டை பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைனா நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் துருவலில் கூட பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணியை சூடு பண்ணியிருக்கிறேன்.
இப்போ அதில் இடியாப்பம் அவிய வைக்கிற பிளேட்டை போட்டுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு 10 to 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அவிய வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆகிட்டு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த வெடிப்பும் இல்லாமல் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். பஞ்சு போன்று மிருதுவான பூரண கொழுக்கட்டை ரெடி.